இந்த செட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேஜில ஹாட் செல்லிங்கில இருந்தது. நெறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பீஸஸ் தான் இன்னும் ரிமைனிங் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் ஆகாது இந்த ஸ்டாக் மறுபடியும். அதுக்கப்புறமா இது ரிசப்ஷனில் எடுத்த விளாக். ஆக்சுவலி இங்கே ஒரு ரிசப்ஷன் அண்டு திருப்பூரில் ஒரு ரிசப்ஷன் நடந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் எங்களுக்கு ட்ரெயின் ஜர்னி. அதுவும் பேபி வந்த பிறகு தான் நாங்கள் போயிருக்கோம். இவ்வளோ நாள் ட்ரெயினில் மேரேஜ்க்கு அப்புறம் போனதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பேபி குட்டியாக இருந்தனால எப்படி டாலரேட் பண்ண போகிறா, டைமிங் லாங்கு அப்படின்னு யோசித்தோம். பட் ஓகே, கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஜாலியாக இருந்தது. ரிட்டன் ட்ரெயின் கொஞ்சம் லாங்காக இருந்தது டிஸ்டன்ஸ். அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, பேபியோட ட்ரெஸ்ஸஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இது வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க பாட்டி வாங்கி கொடுத்தது. இது வெளியே இருந்து அவங்க பாட்டி வாங்கி கொடுத்தது. ஸோ இதோட லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியாது. இங்கே லோக்கலில் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் அப்படியே தான் வாங்குவேன். மேக்ஸிமம் அதுதான் நான் வாங்குவேன். ஆஃபரில் அந்த மாதிரி வாங்குவேன். ஸோ அப்படியே தான் வாங்கும்போது நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரெஸ்ஸஸே தான் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஓவரால் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே முடிஞ்சுது. இனி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து மேக்ஸிமம் போடுற போஸ்ட்டாக தான் இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நார்மலான வீடியோஸ் தான்.